திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 12 நடுவு நிலைமை. அதிகாரம் 12 நடுவு நிலைமை இம்பார்ஷியாலிட்டி. குறள் 111 முதல் 120 வரை. குறள் 111 தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். முன்னுரை நடுவுநிலைமை என்ற அறத்தின் பெருமையையும் மனிதன் தன் வாழ்வில் அண்டை அயலார் பகைவர் நண்பர் ஆகிய அனைத்து தரப்பினரிடமும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் விளக்கும் முகவுரையாக இக்குறள் அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். பகைவர் நண்பர் நொதுமலாளர் அந்நியர் ஆகிய பிரிவினரிடமும் பாகுபாடின்றி அவரவருக்குரிய முறையில் அறநெறி தவறாமல் நடுவுநிலையோடு ஒழுகப் பெற்றால் அதே தகுதி எனப்படும் ஒப்பற்ற நன்மையாகும். English summary. Justice and equity, impartiality, are supreme virtues, provided one can act neutrally and justly toward all categories of people, including friends, foes, and strangers. விரிவான பகுப்பாய்வு. தகுதி நடுவுநிலைமை என்னும் தகைமை தகுதி பகுதியால் உறவினர் பகைவர் அயலார் என்ற பாகுபாட்டு பிரிவுகளிடம் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப நடுவுநிலை தவறாமல் ஒழுகும் நெறியைப் பெற்றால் இலக்கண நயம். தகுதி என ஒன்று நன்றே எனத் தொடங்குவதன் மூலம் நடுவுநிலைமையே ஒரு மனிதனின் ஆகச்சிறந்த தகுதியாக கருதப்படுகிறது. கருத்து மையக்கருத்து. அனைத்து தரப்பினரிடமும் எவ்விதச் சார்புமின்றி நடுவுநிலையோடு வாழ்வதே மிகச்சிறந்த அறமாகும். விளக்கம். மனிதர்கள் இயல்பாகவே தமக்கு நெருக்கமானவர்களிடம் சாதகமாகவும் பகைவர்களிடம் பாதகமாகவும் நடந்து கொள்ள விரும்புவர். ஆனால் உண்மையான சான்றோன் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடின்றி நியாயத்தின் பக்கம் நின்று செயல்பட வேண்டும். அதுவே வாழ்வை சீர்படுத்தும். தத்துவ பகுப்பாய்வு. சார்புநிலை பாயஸ் என்பது மனித மனத்தின் பலவீனம். அந்த பலவீனத்தை கடந்து உலக மாந்தரை தன் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நோக்கும் மனப்பக்குவமே ஆன்ம உயர்வின் அடையாளம் என்னும் தத்துவத்தை இக்குறள் போதிக்கிறது. குறள் 112 செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து. முன்னுரை நடுவுநிலைமை தவறாமல் வாழும் ஒரு நேர்மையாளனுக்கு கிடைக்கும் நன்மைகள் அவனோடு முடிந்து விடுவதில்லை, அவனது தலைமுறைக்கும் அது பாதுகாப்பாக அமையும் என்பதை இக்குறள் விளக்குகிறது. தமிழ் சுருக்கம். நடுவுநிலைமை உடையவருடைய செல்வமானது சிதைந்து போகாமல் அவனுக்குப் பின் அவருடைய எஞ்சி நிற்கும் சந்ததியினருக்கும் பாதுகாப்பாக அரணாய் விளங்கும். English summary. The wealth of a man who preserves his equity will not diminish, rather, it will remain an enduring protection for his posterity, descendants. விரிவான பகுப்பாய்வு. செப்பம் நேர்மை நடுவுநிலைமை ஆக்கம் செல்வம் உயர்வு எச்சத்திற்கு அவனுக்குப் பின் எஞ்சியிருக்கும் சந்ததிக்கு பிள்ளைகளுக்கு ஏமாப்பு பாதுகாப்பு அரண்டு. கருத்து மையக்கருத்து. நடுவுநிலைமையோடு ஈட்டிய செல்வம் அழியாமல் நின்று அவரது சந்ததியைக் காக்கும். விளக்கம். முறையற்ற வழியிலும் ஒருதலைப்பட்சமாகவும் ஈட்டும் செல்வம் தற்காலிகமாக பெருகினாலும் விரைவில் அழிந்துவிடும். ஆனால் நடுவுநிலை தவறாமல் நேர்மையாக சேர்த்த செல்வம் கால கணிப்பில் அழியாமல் நின்று அவரது பிள்ளைகளுக்கும் புகழையும் நன்மையையும் தரும். தத்துவ பகுப்பாய்வு. கர்மவினை மற்றும் அறக்கோட்பாட்டின்படி ஒருவன் செய்யும் நல்வினையின் பயன் அவரது சந்ததியைச் சென்றடையும். நேர்மை என்பது ஒரு தலைமுறையோடு முடிவதல்ல, அது பாரம்பரிய தொடர்ச்சியாக மாறி சந்ததியைக் காக்கும் பேராற்றல் கொண்டது. குறள் 113 நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே யொழியவிடல். முன்னுரை நடுவுநிலைமையை கைவிடுவதால் மிகப்பெரிய நன்மையும் செல்வமும் கிடைப்பதாக இருந்தாலும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கும் சூழல் இது. தமிழ் சுருக்கம். நடுவுநிலைமையை கடந்து தவறி உண்டாகின்ற செல்வமானது மிகப்பெரிய நன்மையையே தருவதாக இருந்தாலும் அதனை பெற்றுக்கொள்ளாமல் அந்த கணமே கைவிட வேண்டும். English summary. Even if it brings immense benefits, wealth acquired by forsaking equity and justice must be rejected and abandoned at that very moment. விரிவான பகுப்பாய்வு. நன்றே தரினும் பெரு நன்மையையே தந்தாலும் நடுவிகந்தாம் நடுவுநிலைமையை கடந்து தவறிப் பெறும் ஆக்கத்தை செல்வத்தை உயர்வை அன்றே அப்பொழுதே அந்த கணமே ஒழியவிடல் நீக்கிவிட வேண்டும் கைவிட வேண்டும். கருத்து மையக்கருத்து. தீய வழியிலும் ஒருதலைப்பட்சமாகவும் வரும் செல்வத்தை உடனே துறக்க வேண்டும். விளக்கம்.
வாழ்வில் சில நேரங்களில் நடுவுநிலை தவறி ஒருவருக்கு சாதகமாக நடப்பதன் மூலம் பெரும் பொருள் ஈட்டும் வாய்ப்பு வரலாம். அந்தப் பொருள் நமக்கு தற்காலிக நன்மைகளை தருவது போல் தோன்றினாலும் அறத்தின்படி அது தீமையானது என்பதால் அதை தீண்டாமல் அன்றே ஒதுக்கிவிட வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. இலக்கு, கோல் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அதை அடையும் வழிமுறை, மீன்ஸ். தூய்மையற்ற வழிகளில் பெறப்படும் தூய்மையான இலக்குகளும் கூட தத்துவ ரீதியாக நிராகரிக்கப்பட வேண்டியவையே என்பதை இது உணர்த்துகிறது. குறள் 114. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். முன்னுரை. ஒருவர் நல்லவரா, நடுவுநிலைமை உடையவரா அல்லது அற்றவரா என்பதை உலகத்தார் எவ்வாறு கண்டறிவார்கள் என்பதற்கான அளவுகோலை இக்குறள் கூறுகிறது. தமிழ் சுருக்கம். நடுவுநிலைமை உடையவர் தக்கார் மற்றும் நடுவுநிலைமை இல்லாதவர் தகவிலர் என்பதை அவர்களுக்குப் பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அல்லது அவர்தம் பிள்ளைகளின் ஒழுக்கத்தினால் அறிந்து கொள்ளலாம். English summary. Whether a person was just, righteous, or unjust, unrighteous, will be known by the reputation or the quality of descendants they leave behind. விரிவான பகுப்பாய்வு. தக்கார் தகுதி உடையவர் நடுவுநிலைமையாளர், தகவிலர் தகுதியற்றவர் நடுவுநிலைமை இல்லாதவர். எச்சத்தால் எஞ்சி நிற்பதால் புகழ் பழி அல்லது சந்ததி காணப்படும். உலகத்தாரால் அறியப்படும். பொருள் நயம். எச்சம் என்பதற்கு பொதுவாக சந்ததி என்றும் உரையாசிரியர்கள் சிலர் அவருக்குப் பின் எஞ்சும் புகழ் பழி என்றும் பொருள் கூறுவர். இரண்டுமே பொருத்தமானதே. கருத்து மையக் கருத்து. ஒருவரது நடுவுநிலைமையை அவரது வாழ்வுக்குப் பின் எஞ்சும் எச்சத்தைக் கொண்டே உலகம் மதிப்பிடும். விளக்கம். ஒருவர் வாழும்போது தம்மை யோக்கியராகக் காட்டிக் கொள்ளலாம். ஆனால் அவர் மறைந்த பிறகு அவரிட்ட அடிச்சுவடு, அவர்தம் பிள்ளைகளின் நிலை மற்றும் மக்கள் அவர்பால் பேசும் புகழும் பழியுமே அவர் நடுவுநிலையோடு வாழ்ந்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். தத்துவ பகுப்பாய்வு. மனித வாழ்வியல் உண்மைத்தன்மை என்பது தற்காலிக தோற்றங்களில் இல்லை. காலத்தின் சோதனையில் எஞ்சி நிற்கும் எச்சமே ஒரு மனிதனின் ஆன்மத் தூய்மையை நிரூபிக்கும் இறுதிச் சான்றாகும். குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து, கோடாமை சான்றோர் கணி. முன்னுரை. வாழ்வில் வறுமையும் செல்வமும் மாறி மாறி வருவது இயற்கை. அதைக் கண்டு மனக்கோட்டம் அடையாமல் இருப்பதே சான்றோரின் இலக்கணம் என இக்குறள் கூறுகிறது. தமிழ் சுருக்கம். கேடும் வறுமை அழிவு, பெருக்கமும் செல்வம் வளர்ச்சி வாழ்வில் இல்லாமல் போகாது. அவை இயற்கை. ஆனால் அவற்றுக்காக தன் மனத்தின்கண் நடுவுநிலைமை தவறாமல் இருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். English summary. Adversity and prosperity are inevitable and occur to everyone in life. However, maintaining an unswerving, unbiased mind through both is the true ornament of the wise. விரிவான பகுப்பாய்வு. கேடும் பெருக்கமும் அழிவும் வளர்ச்சியும் வறுமையும் செல்வமும் இல்லல்ல, இல்லாதவை அல்ல, உலகில் சகஜமானவை. நெஞ்சத்துக் கோடாமை. மனதால் நடுவுநிலைமை தவறாமல் நேர்மையாக இருப்பது சான்றோர்க்கு அணி. அறிவு ஒழுக்கங்களில் நிறைந்த பெரியோர்களுக்கு அழகாகும் ஆபரணமாகும். கருத்து மையக் கருத்து. வாழ்வியல் ஏற்ற இறக்கங்களைக் கண்டு நடுவுநிலை மாறாமல் இருப்பதே சான்றோரின் பண்பு. விளக்கம். வறுமை வரும்போது நேர்மை தவறவோ, செல்வம் வரும்போது தலைக்கனம் கொண்டு பிறருக்கு அநீதி இழைக்கவோ கூடாது. இலாப நட்டங்கள் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்து மனத்தை சமமாக வைத்திருப்பதே சான்றோரின் பெருமையாகும். தத்துவ பகுப்பாய்வு. இது கீதை கூறும் சமத்துவம், எக்குனிமிட்டி என்ற தத்துவத்திற்கு இணையானது. இன்பதுன்பங்கள், இலாப நட்டங்கள் ஆகிய இரட்டை நிலைகளிலும் டுவாலிட்டிஸ், அசைக்க முடியாத மன உறுதியுடன் நடுநிலை வகிப்பதே மிக உயர்ந்த ஞானம். குறள் 116. கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம், நடுவொறியி அல்ல செயின். முன்னுரை. தன் மனம் நடுவுநிலைமையை விட்டு நீங்கி அநீதியான காரியங்களை செய்ய நினைக்கும் போதே தனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதை ஒருவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என எச்சரிக்கிறது இக்குறள். தமிழ் சுருக்கம். ஒருவனுடைய நெஞ்சமானது நடுவுநிலைமையை விட்டு நீங்கி அறமல்லாத தீய செயல்களைச் செய்ய எண்ணுமானால் யான் கெடப்போகிறேன் என்பதை அவன் தன் மனத்தாலேயே அறிந்து கொள்ள வேண்டும். English summary. If a person's heart deviates from equity and commits unjust acts, let him know that his ruin is imminent and certain. விரிவான பகுப்பாய்வு. கெடுவல் யான், நான் அழியப் போகிறேன். நெஞ்சம் நடுவொறியே. நெஞ்சம் நடுவுநிலைமையை நீக்கிவிட்டு அல்ல செய்யின், அறமல்லாத அநீதிகளை செய்ய முற்பட்டால்
உளவியல் நயம். மனிதனின் மனசாட்சியே அவனது வீழ்ச்சியை அவனுக்கு முதலில் உணர்த்திவிடும் என்ற உளவியல் உண்மை இங்கே சுட்டப்படுகிறது. கருத்து மையக் கருத்து. நடுவுநிலை தவறுவது ஒருவனின் சுய அழிவிற்கான தொடக்கப் புள்ளியாகும். விளக்கம். வெளியில் உள்ள எதிரிகளால் ஒருவனுக்கு வரும் அழிவை விட அவரது மனக்கோட்டத்தால் வரும் அழிவை பெரியது. அநீதி இழைக்க துணியும் போது உள்ளே இருக்கும் மனசாட்சி நீ அழியப் போகிறாய் என்று எச்சரிக்கும். அதை உணர்ந்து மனிதன் திருந்த வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. அறநெறி பிறழ்வது என்பது புற உலக தண்டனைக்கு முன்னரே அக உலகச் சிதைவை ஏற்படுத்திவிடுகிறது. ஆன்மாவின் வீழ்ச்சியே உண்மையான வீழ்ச்சி. அநீதி இழைக்கும் கணம் முதலே ஒருவன் ஆன்மீக ரீதியாக அழியத் தொடங்குகிறான். குறள் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. முன்னுரை. நடுவுநிலைமையோடு வாழும் ஒரு நேர்மையாளன் வறுமை நிலையை அடைந்தால் உலகம் அதனை அவரது வீழ்ச்சியாக கருதாது, மாறாக அவரது பெருமையாகவே போற்றும் என்பதை விளக்கும் குறள் இது. தமிழ் சுருக்கம். நடுவுநிலைமை தவறாமல் அறநெறியில் நிலைத்து வாழ்கின்ற ஒருவனுக்கு ஏற்படும் வறுமை நிலையை அறிவுடைய உலகம் ஒரு கேடாக, அழிவாக கருதாது. English summary. The poverty of a person who remains steadfast in equity and virtue is not considered a ruin or degradation by the wise world. விரிவான பகுப்பாய்வு. கெடுவாக வையாது, ஒரு கேடாகவோ அல்லது தாழ்வாகவோ மதிக்காது. உலகம். இங்கு உலக அறிவுடைய சான்றோரைக் குறிக்கும். நடுவாக நன்றிக்கண் தங்கியான். நடுவுநிலைமையோடு அறநெறியில் நிலைத்து நிற்பவன். தாழ்வு. அவனுக்கு ஏற்படும் வறுமை எளிய நிலை. கருத்து மையக் கருத்து. நடுவுநிலைமையாளின் வறுமையும் உலகத்தாரால் போற்றத்தக்கதே. விளக்கம். நேர்மையாக வாழ்வதால் ஒருவனுக்குச் செல்வம் குறைந்து வறுமை வரலாம். ஆனால் உலகம் அவனை பார்த்து பரிதாபப்படாது அல்லது இகழாது. மாறாக தன் நேர்மைக்காக வறுமையையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட உத்தமன் என்று அவனது வறுமையைக் கூட கொண்டாடும். தத்துவ பகுப்பாய்வு. பொருளாதார ரீதியான வெற்றியும் தோல்வியும் ஆன்மாவின் தகுதியை நிர்ணயிப்பதில்லை. அறநெறிக்காக தியாகம் செய்யப்படும் எளிய வாழ்வு அநீதியால் பெறப்படும் ஆடம்பர வாழ்வை விட தத்துவ ரீதியாக உன்னதமானது. குறள் 118. சமன் செய்து சீர்தூக்குங் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. முன்னுரை. திருக்குறளின் மிகப் பிரபலமான உவமைக் குறள்களுள் இதுவும் ஒன்று. நடுவுநிலைமைக்கு இலக்கணமாக தராசை உவமித்துக் காட்டுகிறார் வள்ளுவர். தமிழ் சுருக்கம். முன்னேதான் சமமாக நின்று பின்பு தன்மீது வைக்கப்பட்ட பொருளின் எடையை சரியாகக் காட்டும் தராசுக்கோல் போல தானம் நடுவுநிலைமையாக அமைந்து எந்தப் பக்கமும் சாயாமல் பாகுபாடின்றி இருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். English summary. To be like a balance rod, scale, which first stays level and then measures weight accurately without biasing to either side, is the true ornament of the wise. விரிவான பகுப்பாய்வு. சமன் செய்து. முதலில்தான் சமமாக நின்று சீர்தூக்கும் கோல். பொருளின் எடையை சீராக அளவிடும் தராசு. அமைந்து ஒருபால் கோடாமை. அதுபோலத் தானும் அமைந்து எப்பக்கமும் சாயாமல் இருப்பது சான்றோர்க்கு அணி. சான்றோர்களுக்குரிய மிகச்சிறந்த அணிகலன். அணி இலக்கணம். இக்குறளில் உவமையணி பயின்று வந்துள்ளது. தராசுக்கோல் போலச் சான்றோன் இருக்க வேண்டும். கருத்து மையக் கருத்து. தராசுக்கோல் போல எவ்விதச் சார்புமின்றி நடுநிலை தவறாமல் நீதி வழங்குவதே சான்றோரின் பண்பு. விளக்கம். ஒரு தராசு எந்தப் பொருளை வைப்பதற்கு முன்னரும் சமமாக இருக்க வேண்டும். பொருள் வைக்கப்பட்ட பின் துல்லியமாகக் காட்ட வேண்டும். அதுபோல ஒரு நீதிபதியோ அல்லது சான்றோனோ எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்பும் தன் விருப்பு வெறுப்புகளை துறந்து சமமாக இருக்க வேண்டும். தீர்ப்பு சொல்லும் போதும் நியாயத்தின் பக்கமே நிற்க வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. முன்னே சமன் செய்தல் என்பது அகத்தூய்மையை குறிக்கும். prerequisite of a clear mind. எந்த ஒரு முன்முடிவுகளும் prejudices இல்லாத மனமே உண்மையான நீதியை சீர்தூக்கிப் பார்க்க முடியும் என்ற தத்துவ ஆழம் இதில் உள்ளது. குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். முன்னுரை. ஒருவருடைய சொல்லில் நடுவுநிலைமை இருக்க வேண்டும் என்றால் அவரது உள்ளத்தில் முதலில் கோணல் இல்லாத நேர்மை இருக்க வேண்டும் என்று அகத்திற்கும் புறத்திற்குமான தொடர்பை விளக்குகிறது இக்குறள். தமிழ் சுருக்கம். ஒருவருடைய உள்ளத்தில் மாறுபடும் கோணல் தன்மை இல்லாதிருக்குமானால் அவரது சொல்லிலும் கோணல் இல்லாத நடுவுநிலைமை உறுதியாக உண்டாகும். English summary. If a person's mind is entirely free from crookedness, bias, his words will naturally be free from distortion and remain strictly impartial. விரிவான பகுப்பாய்வு. சொற்கோட்டம் இல்லது. சொல்லில் கோணல், சார்புநிலை,
இல்லாதிருப்பது செப்பம் நடுவுநிலைமை ஒருதலையா உறுதியாக ஏகமனதாக உட்கோட்டம் இன்மை பெறின் மனதிற்குள் கோணல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதைப் பெற்றால் கருத்து மையக்கருத்து மன தூய்மையே சொல்லின் நேர்மைக்கு அடிப்படையாகும். விளக்கம்: மனதில் வஞ்சகத்தையோ அல்லது ஒருவருக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ வைத்துக்கொண்டு வெளியில் நடுநிலையாக பேசுவது சாத்தியமில்லை. உள்ளத்தில் நேர்மையும் தூய்மையும் இருந்தால் மட்டுமே ஒருவன் பேசும் சொல்லிலும் நடுவுநிலைமை வெளிப்படும். தத்துவ பகுப்பாய்வு: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதைப் போல அகத்தின் நேர்மை சொல்லில் தெரியும். எண்ணமே செயலாகவும் சொல்லாகவும் மாறுகிறது. எனவே புறநடையை சீர்திருத்துவதை விட அக எண்ணங்களை சீர்திருத்துவதே தத்துவ நோக்கில் முதன்மையானது. குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செயின். முன்னுரை: நடுவுநிலைமை என்பது நீதிபதிகளுக்கு மட்டுமன்றி அன்றாட தொழில் செய்யும் வணிகர்களுக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை வாழ்வியல் நடைமுறையோடு விளக்கி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார் வள்ளுவர். தமிழ் சுருக்கம்: வணிகம் செய்பவர்கள் பிறர் பொருளையும் தமக்கு பிரியமான சொந்த பொருள் போல கருதி நேர்மையாக வியாபாரம் செய்தால் அதுவே அவர்களுக்கு சிறந்த வணிக முறையாகும். English summary: The true trade of merchants is to protect the interests and goods of others just as they would protect their own. விரிவான பகுப்பாய்வு: வாணிகம் செய்வார்க்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு வாணிகம் பேணி அந்த வியாபார முறையை சரியாக பாதுகாத்து செய்தலாவது பிறவும் தமபோல் செய்யின். பிறர் பொருளையும் தம்முடைய பொருளைப் போல கருதி நியாயமாகச் செய்தல். கருத்து மையக்கருத்து: பிறர் நலனை தன் நலன் போல் பேணுதலே சிறந்த வணிக அறமாகும். பிசினஸ் எதிக்ஸ். விளக்கம்: வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்காக பிறரை ஏமாற்றக்கூடாது. வாடிக்கையாளரின் பொருளையும் பணத்தையும் தன் சொந்த பொருள் போல மதித்து நியாயமான விலைக்கு தரமான பொருளை வழங்க வேண்டும். இத்தகைய நடுவுநிலைமையே ஒரு வணிகனை நீண்ட காலத்திற்கு புகழோடு வாழ வைக்கும். தத்துவ பகுப்பாய்வு: தன்னைப் போலவே பிறரையும் நேசி என்ற உலகளாவிய ஆன்மீக அறத்தின் வணிக வடிவமே இக்குறள். சுயநலத்தை கடந்து பிறரது உரிமைகளையும் மதிக்கும்போது அங்கே வணிகமும் ஓர் அறமாக தவமாக மாறிவிடுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 12 நடுவு நிலைமை.